இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஆதவர்ஜுனாவை பத்தி பேசுங்க, செங்கோட்டையனை பத்தி பேசுங்க, புஷி ஆனந்த பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசலாம் ப்ரோ. ஸோ இந்த 5 வருஷத்துல நம்ம நாட்டுல என்ன நடந்திருக்கு, என்னென்னலாம் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம், பெண்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவே நான் போட்டுட்டு இருக்கேன். இருக்கிறப்போ அந்த ஆண்ட கட்சியை பத்தி தான் நான் பேச முடியும். ஏன்னா அவங்க வந்து எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. இவங்க வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் இவங்க வந்தாங்க. சோ இவங்க பண்றத பத்தி பேசுறதுதான் இப்போதைக்கு நியாயம். ஒரு மாற்று கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு வரும்போது அவங்க எல்லாம் ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க. சோ அந்த பொறுப்புல இருந்தவங்க ஒரு கட்சிக்கு வரும்போது அவங்களுக்கான அங்கீகாரத்தை அந்த கட்சி டெபினட்டா கொடுத்துதான் ஆகும். அதுதான் நியாயமும் கூட, அதுதான் யதார்த்தமும் கூட. ஒரு இடத்துல தலைமை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு செய்ய யோசிப்பாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சு அது 100% நிரூபிக்கப்பட்ட உடனே அவங்கள அந்த பதவியில இருந்து நீக்கணும். இத கண்டிப்பா டிவிகே தலைவர் செய்வாரு அப்படின்றத நாங்க நம்புறோம். என்னோட தனிப்பட்ட கருத்து, என் அறிவுக்கு எட்ட வரைக்கும் நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா தாராளமா கருத்தை பதிவிடலாம்.